ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் கிச்சன்ஸ். மசாலா பொடியெலாம் எதுவுமே கடையில் வாங்காமல் வீட்லேயே நம்ம இருக்கிற பொருளை வச்சு அம்மியில் அரைக்கிற டேஸ்ட்டு நம்ம மிக்சியிலே கொண்டு வரலாம். ஈஸியாக எப்படி கோழி குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும். காஞ்ச மிளகா நான் ஒரு 10லேருந்து 15 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது லைட்டாக நம்ம வறுத்துக்கணும். இதோட நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையும் இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு நம்ம பிரியாணி இலை, கல்பாசி ஒரு துண்டு, ஸ்டார் மொக்கு 1, கிராம்பு 4, பட்டை 2 துண்டு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 4 பச்சை மிளகாய் கீழ்னது, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளி, ஒரு தக்காளி இதை வதக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சது, இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம இதை வதக்கி வச்சதை அரைச்சிக்கலாம். அதை எல்லாத்தையும் நான் மிக்சியில் போடுறேன். இதோட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி சின்ன தேங்காய், அரை மூடி தேங்காய், அதோட சோம்பு, கசகசா, 2 தக்காளி நறுக்குனது. இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சிருவோம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்ததை இதில் சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சதும் லைட்டாக ஒரு கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, கல் உப்பு தான் போட்டிருக்கேன். இது லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம கோழியை சேர்த்துக்கலாம். 1/2 kg கோழி எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் இப்போ இதை கழுவி தண்ணி ஊற்றிட்டு, இப்போ இவ்வளோ தண்ணி இருந்தால் போதும். இப்போ இது குக்கர் மூடிலாம் வேக வைக்கக்கூடாது, அப்படியே கொதிக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும்.
நம்ம சவுண்டு விடாமல் வேணால் சும்மா ஒரு தட்டு போட்டு வேணால் மூடிக்கலாம். இது நல்லா ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கோழி வெந்துருச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு, ரெடி ஆயிடுச்சு. இதை கடைசியாக நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, இதை செஞ்சு பாருங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க இதை செஞ்சு கொடுக்க சொல்லி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோவில் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.